ஆதி மத பேதம் இல்லாமல் அனைவருக்கும் இரவு வணக்கங்கள். ஹalleluya. நம்ம இன்னைக்கு 4வது பார்ட் சுகம் அளிக்கிற ஜெப வார்த்தைகள். இதை நம்ம வைத்துட்டு எப்படி நம்ம இந்த காரியங்களுக்கு பலப்படணும், அதாவது வசனத்தை வைத்து பேச பேச கண்டிப்பாக நம்ம சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், நம்ம நெருக்கங்கள், கடன் பிரச்சனைகள், உபத்திரவங்கள், யாருடைய பிரச்சனையாக இருந்தாலும் அப்படி மாறிப்படும். நம்ம இன்னைக்கு ஒரு சில காரியங்கள் நம்ம என்ன பார்க்குறோம், இன்னைக்கு சரீரத்தில் உள்ள பலவீனங்கள், உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அவயங்கள், குறிப்பாக என்னென்ன அவயங்கள் இருக்கோ எல்லாவற்றிற்கும் நம்ம அறிக்கை பண்ணி ஜெபித்தோன்னா அது அப்படியே மாறிடும். ஹalleluya, ஸ்தோத்திரம். ஹalleluya. இன்றைக்கு நம்ம ஃபோர்த் பார்ட் ஆதியாகமம் 24வது அதிகாரம் 4வது வசனம். என்னுடைய தொடை பகுதியில் உள்ள என்ன பிரச்சனையாக இருந்தாலும் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டேன். ஹalleluya. சங்கீதம் 95:6 வசனத்தின்படி என்னுடைய முழங்கால் பிரச்சனைகள், எத்தனையோ பேருக்கு முழங்காலில் ஆப்ரேஷன், எத்தனையோ பேருக்கு நடக்கும்போது முழங்கால் பின்னோட்டு போயிருக்குது, எத்தனையோ பேருக்கு வள்ளக்கால்கள், இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும்போது அந்த வசனத்தை சொல்லி என்னுடைய முழங்கால்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் ஆகிவிட்டது என்று அறிக்கை செய்யுங்க. விசுவாசத்தில் உறுதியாக, நம்பிக்கை அசைவில்லாமல் நீங்கள் உறுதியாக சொல்லுங்கள். ஏன்னா வாக்கு தத்தம் தந்தவர் உண்மையுள்ளவர். அதனால் நமக்கு அந்த பிரச்சனையும் மாறிவிட்டது. எசேக்கியேல் 47வது அதிகாரம் 3வது வசனம். என்னுடைய கணுக்கால் பகுதியில் இயேசுவின் தழும்புகளால் சுகம் பெற்றுவிட்டேன். ஆதியாகமம் 26:26 படி என்னுடைய குதிகால்கள் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டேன். சங்கீதம் 91:2 வசனத்தின்படி என்னுடைய பாதம் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டேன். யோபு 2வது அதிகாரம் 7வது வசனம்படி என்னுடைய உள்ளங்கால் பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிவிட்டது. யாத்திரையாகமும் 29:20 படி என்னுடைய கால் பெருவிரல்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டது. யோபு 19வது அதிகாரம் 20வது வசனத்தின்படி என்னுடைய தோல் பகுதியில் உள்ள சோரியாசிஸ், இப்படிப்பட்ட பிரச்சனைகள் என்னவா இருந்தாலும் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டேன். யாத்திரையாகமும் 4வது அதிகாரம் 25வது வசனத்தின்படி என்னுடைய நுனி தோல் இயேசுவின் தழும்புகளால் சுகமடைந்து விட்டது. ஹalleluya. நீதிமொழிகள் 5வது அதிகாரம் 11வது வசனத்தின்படி என்னுடைய சதை பிரேட்டாக இருக்கட்டும், ஸ்கின் பகுதிகளாக இருக்கட்டும், எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டேன். யோபு 30வது அதிகாரம் 17வது வசனத்தின்படி என்னுடைய நரம்பு பிரச்சனைகள், மூளை நரம்பாக இருக்கட்டும், கால் நரம்பாக இருக்கட்டும், கை நரம்பாக இருக்கட்டும், வெரிகோசல் வெயினாக இருக்கட்டும், எல்லாம் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டேன். யோபு 20வது அதிகாரம் 1வது வசனத்தின்படி என்னுடைய எலும்பு பகுதிகள் எங்கே முறிவாக இருக்கட்டும், எந்தெந்த எல்லா பகுதியும் எலும்பு பகுதியில் உள்ள பிரச்சனைகள் இயேசுவின் தழும்புகளால் சுகமடைந்து விட்டேன். தானியேல் 7வது அதிகாரம் 5வது வசனத்தின்படி என்னுடைய விலா எலும்பு பகுதியில் உள்ள எல்லா பிரச்சனைகளும் இயேசுவின் தழும்புகளால் சுகமாகிவிட்டது. பாருங்கள், எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தது, எல்லாவற்றையும் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டோம். நம்ம தினமும் என்னென்ன பிரச்சனைகளாக இருக்கட்டும், மொத்தம் இல்லைன்னா நீங்கள் பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, பார்ட் 4 இந்த அதிகாரங்களை நீங்கள் எழுதி வைத்து நீங்கள் இயேசுவின் தழும்புகளால் சுகம் அடைந்து விட்டேன் என்று அறிக்கை பண்ணுங்க. இயேசுவின் தழும்புகளால் முற்றிலும் நான் சுகம் பெற்று விட்டேன். ஹalleluya, ஸ்தோத்திரம். இரவு வணக்கம் எல்லாருக்கும். குட் நைட்டு. நாளைய தினம் அடுத்த பாட்டு பார்க்கலாம். ஓகே, நன்றி.